அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த போட்டோ போன வருஷம் வந்து தை திருநாளுக்கு வந்து எடுத்தது. போன வருஷம் வந்து எங்களுக்கு பொங்கல் வந்து கிடையாது. பங்காளி அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நாங்கள் பொங்கல் வைக்கல. ஸோ இந்த வருஷம் தான் நல்லபடியாக வந்து பொங்கல் வைக்கணும். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்மீகம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்னைக்கு மார்கழி 30ல நமக்கு போகி அன்னைக்கு நம்ம வந்து பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படிங்கிற அந்த ஒரு தாத்பரியத்தோட இந்த வருஷத்துடைய தை திருநாளை வந்து வரவேற்க ரெடி ஆயிட்டோம். காலையில வந்து எப்பவும் போல கோலம் போட்டு பிரபஞ்சத்துக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜையும் செஞ்சு நல்லபடியா வந்து நன்றி வந்து சொல்லியாச்சு. இன்னைக்கு வந்து ஏகாதசியும் கூட, பெருமாளுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த நாள். இந்த நல்ல நாள்ல நம்ம வந்து போகி அன்னைக்கு நமக்கு கடன் தீர்க்கிற மைத்ரேய முகூர்த்தமும் வந்துச்சு. அதை வந்து எழுதினவங்க எல்லாருக்குமே சீக்கிரமா வந்து கடன் வந்து அடையணும். அதை மிஸ் பண்ணவங்க அடுத்து வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்தை நான் சொல்றேன் முந்தின நாளே அதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அலாரம் வந்து வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம இதையே நினைச்சிட்டு இருக்க முடியாது, நமக்கு நிறைய வந்து வேலைகள் இருக்கிறனால மறந்துடுவோம். அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள எழுதினா மட்டும்தான் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பரிகாரம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இந்த தை திருநாளை வரவேற்க எல்லோரும் ரெடியாக இருப்பாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொங்கல் வந்து எப்போ வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து நல்ல நேரம் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அதில் எந்த நேரம் வந்து ஒத்து வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை உங்கள் பழக்கம் எப்படியோ அந்த மாதிரி செய்யலாம். நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, அழகாக சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து இது எத்தனை நாள் இருக்கும்னு தெரியாது இல்லையா, அதனால் ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து போகி அன்னைக்கு நம்ம வீட்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும். ஏற்கனவே வந்து நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கிச்சன் வந்து ஏற்கனவே பண்ணியாச்சு. இருந்தாலும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அடுப்பு கிட்டலாம் நான் இன்னும் சுத்தம் பண்ணல. அது போகி அன்னைக்கு சுத்தம் பண்ணணும்லாம் வச்சுருந்தேன். அந்த எண்ணெய் வைக்கிறது இதெல்லாம் வந்து நான் தனியாக ஸ்டாண்டெல்லாம் வாங்குறது கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் அந்த அட்டையிலலாம் வந்து வச்சிருப்பேன். இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ரூமில் வந்து வச்சிருந்தேன். அது வந்து கொஞ்ச நாள் வந்து எண்ணெயெல்லாம் வச்சிருந்தேன். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தூக்கி பழைய பாத்திரங்களில் போட்டு வச்சுட்டேன். அடுத்து அந்த அண்ணன் வந்தாங்கன்னா அதில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வந்து சூரிய பகவான் வந்தாரோ இல்லையோ துணியெல்லாம் துவைச்சு வச்சுருந்தா எடுத்து கடகடன்னு காய போட்டுட்டு சூரியனுக்கும் நன்றி சொல்லிட்டு, எப்பா வந்தியே நல்ல வேலை, இன்னைக்கு வேலை நல்லபடியாக நடந்துரும், நீங்க வந்தாலே சுறுசுறுப்பாயிரும் மனுஷங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா வந்து இன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து எனக்கு யோகியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணா. இன்னைக்கு லீவு அப்படிங்கிறனால இது ஃப்ரிட்ஜ் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணா எனக்கு. உள்ளே இருக்க திங்ஸ் அந்த தூசி எல்லாமே வந்து தொடச்சி எடுத்தது எல்லாமே. ஏன்னா இப்போ தான் சமீபத்தில் தான் நான் ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணேன். அதனால பெருசாக வந்து குப்பையெல்லாம் இல்லை. அதனால வந்து அவனே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்து மேலே மாடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட் கவர் இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணான். அது மட்டும் இல்லாமல் துவைச்சி வச்ச துணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து மடித்து எனக்கு கொடுத்தான். நிறைய துணி இருந்துச்சு, புடவை முதற்கொண்டு அழகாக வந்து காய போட்டது அப்படியே அழுங்காமல் மடித்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணான். ஸோ யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு இந்த சமயத்தில் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து கழட்டி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணா ரொம்பவே. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வந்து டயர்டாயிட்டோம் அப்படின்னா நமக்கு நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப வந்து கால்லாம் வலிக்கும் கையெல்லாம் வலிக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவன் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவான், இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. சொன்னோன்னே எல்லாமே இன்னைக்கு செஞ்சான். அதுக்கப்புறம் வந்து நான் பாத்ரூம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஆள் வச்சு கழுவுனேன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலுமே நான் வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா லைசால் போட்டு கீழே அந்த ஃப்ளோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுத்தம் பண்ணிட்டேன். எத்தனை பேர் வந்து நம்ம வீட்டில் வந்து யாராவது வேலை செஞ்சாலுமே நம்ம வந்து நம்ம கைப்பட வேலை செஞ்சால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். இது வந்து எத்தனை பேர் வந்து அக்ரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு அந்த வீடு கட்டின உடனே நான் வந்து உனக்கு வேலை செய்கிறதுக்கு வந்து ஆள்லாம் வைக்கிறேன், வீட்டில் வந்து உடைக்கிறதுக்கு பாத்திரங்கள் வரதுக்கு அப்படின்னு. இல்லை அதெல்லாம் வேணாம், அப்புறம் அவங்கள கண்காணிக்கிறது ஏன் வேலையாக போயிடும், இது எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேலைக்காரங்க வச்சுக்கிறது வந்து தப்பு இல்லை, அது வந்து முடியாதவங்க வச்சுக்கலாம். நம்மளால முடியும் போது நம்ம செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்க வைக்கும்போது அவங்க வர டைம்லாம் நம்ம வந்து எல்லாமே பண்ண முடியும். இப்ப நம்ம வந்து நைட்டு வந்து எல்லாத்தையும் வந்து சிங்கெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி வச்சிருவோம், காலையில இருந்து விளக்கேற்றுவோம் காலையில. ஆனா நம்ம வேலைக்காரங்க வச்சாங்க இல்லை வந்து அவங்க கிளீன் பண்றவங்களை வச்சோம் அப்படின்னா அவங்க வர டைமுக்கு வருவாங்க. 7 மணிக்கு வராங்க அப்படின்னா அது வரைக்கும் அந்த பாத்திரங்கள்லாம் சிங்க்லேயே இருக்கும். ஏன்னா நம்ம சம்பளம் தரோம் அப்படிங்கிறனால நம்ம வந்து அவங்கள வந்து வேலை வாங்கணும் அப்படிங்கிறனாலே நம்மளால முடிஞ்சா கூட தட்டை கழுவ மாட்டோம். இது வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க வந்து தான் கழுவணும். ஏன்னா நம்ம சம்பளம் தரோம், அதுக்கு வந்து அவங்க வேலை பார்க்கணும் இல்லையா, அதுக்காக இதை வேலை இருக்கணும் இல்லையா, அதனால தான் நம்ம வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு செட் ஆகாது. காலையில் 4 மணிக்கு நம்ம பூஜை பண்ணுறோம், அவங்க வர வரைக்கும் அந்த அழுக்கு பாத்திரத்தெல்லாம் போட்டு வைக்க முடியாது. அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் துடைக்கிற மாதிரி வந்துடும். அப்போ வந்து நான் ஏன் இஷ்டத்துக்கு துடைப்பேன், வேஸ்ட்டாக எதுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு என்னைய பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த விஷயங்கள்லாம் நான் வச்சுக்கிறது இல்லை. முடிகிற வரைக்கும் செய்வோம். முடியலை, நம்மளால ஒன்றுமே முடியாதுங்கும் போது ஹெல்ப்புக்கு வந்து ஏதாவது ஆளை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அது வந்து 60 வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட.
அது வரைக்கும் ஆண்டவனோட அருளோட நல்லபடியாக உடல் ஆரோக்கியம் மட்டும் இருந்தால் போதும். உழைக்கிறதுக்கெலாம் என்றைக்குமே நம்ம கஷ்டப்படவே மாட்டோம். உடல் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறதா நம்ம எல்லாரோட எண்ணமாகவும் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கை வந்து யோகி வந்து கலர் பண்ணி அந்த வாட்டர் கலர் எல்லாத்தையும் கழுவி ஊற்றி நான் வாரம் கழுவினாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் அழுக்காக தான் இருக்கும். அதனால் அதை நல்லா டீப் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து போகி அன்னைக்கு புதுசாக ஏதாவது மாற்றணும்னு அப்படின்னு சொல்கிற மாதிரியே நம்ம வீட்டில் வந்து 2 விஷயங்கள் மாற்றினேன். ஒன்று, கேஸ் லைட்டர் வந்து தீர்ந்து போச்சு, அதை மாற்றினேன். அதே மாதிரி சிங்கில் இருக்க அந்த பைப் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு, தண்ணியெல்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக வந்து போகிக்கு நாள் வந்து இந்த மாதிரி வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சிங்க்கு மட்டும் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு நேற்று தான் வந்து எனக்கு புரிஞ்சுது. அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு சின்ன கை கழுவணும், சின்ன டம்ளர் கழுவுனா கூட யோசிச்சு கழுவுற மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பை வாங்கிட்டு வந்து நல்லபடியாக சொருவிட்டு தண்ணி வந்து அதில் போனதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்தது. அதுக்கப்புறம் சிங்கில் இருக்கிற அந்த பொருள்லாம் எடுத்துட்டு நேற்று வந்து ரொம்ப தண்ணிலாம் ஊற்றுனால ரொம்ப அழுக்காயிடுச்சு. ஸோ இதையும் வந்து நான் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த ஷார்ட்ஸில் கூட நான் காமிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்ப்ரே வச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த கரையிலலாம் அடிச்சு விட்டு நல்லா வந்து நார் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்மெல்லு வராமல் இருந்தது. நமக்கு வந்து வீட்டில் வந்து ரொம்ப கரப்பாம்பூச்சி இந்த எலி தொல்லைலாம் உள்ளே வந்து கிடையாது. நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை. ஸோ நம்மளே வந்து இந்த வாடைக்கு வந்து அதை வந்து உருவாக்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால, அதுவும் இல்லாமல் மெயினாக அந்த சிங்க்குக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருந்தாலே நமக்கு பாதி நோய் வராது. சிங்க்கு தான் ரொம்ப ரொம்ப மெயின். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த பூச்சிப்பட்டை எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து அதில் வந்து அண்டிக்கும். அதனால அதெல்லாம் நம்ம அப்பப்போ வந்து பார்த்து நல்லபடியாக வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நமக்கு தை திருநாள், பொங்கல் வருது. நல்லபடியாக வந்து காலையில் வந்து பொங்கல் வைக்கணும். எப்படி வந்து பொங்கல் வைக்கிறது எப்படின்னா, எல்லாருக்குமே பொங்கல் வைக்க நல்லா தெரியும். சூரிய பொங்கல் வைக்கிறவங்க நாளைக்கு வைப்பாங்க. அதே மாதிரி மாட்டு பொங்கல் கொண்டாடுறவங்க அடுத்த நாள் வந்து முன்னோர்களுக்கு படைக்கிறவங்கலாம் வந்துன்னா மாட்டு பொங்கல் தான் வந்து செய்வாங்க. ஒரு சிலர் வந்து காலையில் கும்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து அந்தி சாஞ்சி மாலையில் 6 மணிக்கு தான் வந்து பொங்கல் வந்து வைப்பாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு. நாளைக்கு சூரிய பொங்கலுமே ஒரு சிலர் வந்து நான் கேள்விப்பட்டேன் சாயங்காலம் வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சூரிய பொங்கல் அப்படிங்கிறது சூரிய உதயத்தில் தான் நம்ம வைப்போம். அது வந்து 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் கூட வச்சு கரெக்டாக சூரிய உதயமாக அந்த டைமில் கேலண்டரை பார்த்து படையல் போடுறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி அதை விட்டால் 7:45 to 8:45 வந்து நல்ல நேரம் இருக்குது. அதையும் விட்டால் 10 to 11. நாங்கள் எப்போவுமே 10 to 11 தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் வந்து எல்லாருமே வீட்டில் வந்து சேர்ந்து சாமி கும்பிட்ற ஒரு நல்ல நாள். அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எழுந்திருச்சு சண்டை வராமல் யார் ஒருத்தர் கூட திட்டிக்காம ரிலாக்ஸா வந்து கிளம்பி சூரியன் 6 மணிக்கே உதிச்சிருவாரு. நம்ம வந்து 10:30 மணிக்கு அவருக்கு நன்றி சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வருஷம் வந்து நான் வந்து இப்படியே வந்து பிளான் பண்ணிட்டேன். எங்க அத்தை வீட்லயும் இப்படிதான் சாமி கும்பிடுவாங்க. ஏன்னா நம்ம 7:45 சொல்லி நான் ரெடி ஆயிடுவேன், பொங்கல் கூட வச்சிடலாம். ஆனா எங்க வீட்டுக்காரர் என் பையனை எல்லாத்தையும் நான் கத்தி கிளப்பி அப்புறம் வந்து அவங்க கிளம்புனா டென்ஷன் ஆகி சண்டை வந்து இதெல்லாம் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 10 to 11 அப்படிங்கிறது நமக்கு செட் ஆகும் எல்லாத்துக்குமே. அதுக்குள்ள எல்லாம் கிளம்பிடுவாங்க. புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுறவங்க போடலாம். சில பேர் வந்து பொங்கலுக்கு வந்து புது ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இருக்கிற நல்ல ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து போட்டுட்டு நல்லபடியாக மஞ்சள் கரும்பு வாழை இலை பரப்பி அதில் வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அப்புறம் வந்து அந்த மஞ்சள் கொத்துலாம் வச்சு நல்லபடியாக வந்து சாமி கும்பிடுவோம். இன்னைக்கு வந்து சாயங்காலம் வந்து போகிக்கு நம்ம வந்து காப்பு வந்து கட்டுவோம் இல்லையா, அது காப்பு கட்டிட்டு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வந்து செய்யுங்க. உங்கள் குலத்தை வந்து கண்டிப்பாக அவங்க காப்பாற்றுவாங்க. நீங்கள் வந்து படையல் போட முடியல அப்படின்னா கூட ஒரு சின்னதாக நிலைவாசல்ல ஒரு சின்ன தட்டுல இல்லை வந்து சுத்தமான சாமி தட்டு படையல் போடுற தட்டு இருந்துச்சுன்னா அது, இல்லைன்னா வாழையில சின்னதாக வாங்கி வெள்ளை சோறு மேலே ஒரு வெள்ளை கட்டி இதை மட்டும் வச்சா போதும். வெள்ளம் வந்து கட்டி வச்சுட்டு வெத்தலை பாக்கு வச்சு நீங்கள் வந்து ஊதுபத்தி சாம்பிராணி இல்லை காமிச்சா கூட போதும், இல்லை தசாங்கம் காமிச்சா கூட போதும். நிலைவாசல்ல வச்சு குலதெய்வத்தை நீங்கள் வந்து வரவேற்கிறீங்க. அப்படி பண்ண முடியாதவங்க ஒரு சின்ன வந்து கலச செம்பு மாதிரி இருந்தால் சின்னதாக இருந்தால் அதில் வந்து மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் 11 ரூபா காயின் போட்டு பூக்கள் வச்சு நீங்கள் வந்து குலதெய்வத்தை அது மேலே வந்து வேப்பிலை வச்சு நல்லபடியாக ஆவாகனம் செஞ்சு அவங்க பக்கத்தில் ஒரு தீபம் வந்து ஏற்றியும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். குலதெய்வ பானை வச்சு வழிபாடு செய்கிறீங்க என்னை மாதிரி அப்படின்னா குலதெய்வம் பானையை அந்த விளக்கு ஏற்றி நீங்கள் நல்லபடியாக அவங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை சாதமும் இல்லை தயிர் சாதம் அதுக்கு மேலே வந்து ஒரு வெள்ளை கட்டி இனிப்பு கட்டி வந்து வைக்கணும். வச்சுட்டு நல்லபடியாக நீங்கள் வந்து இன்னைக்கு சாயங்காலம் 7 to 9 கூட நீங்கள் வந்து சாமி கும்பிட்றலாம். இது வந்து போகி அன்னைக்கு நம்ம செய்கிற ஒரு எளிமையான வழிபாடு. குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த தை திருநாள் நம்ம வரவேற்கிறோம், நம்ம குலத்தை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து செய்யவே முடியல, எதுவுமே என்னால் பண்ண முடியல அப்படின்னா நிலைவாசல்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு தீபம் மட்டும் ஏற்றி நல்லபடியாக வந்து குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்யுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாகவே நீங்கள் நடத்துகிற அளவுக்கு குலதெய்வம் உங்களை கொண்டு போய் வைப்பாங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறனால நான் வந்து அஞ்சரைப்பட்டிலாம் கழுவி வச்சிருந்தேன். கரெக்டாக அது அமைஞ்சிருது. புதன்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரைப்பட்டியில் பொருட்களை வந்து நிரப்புறது அப்படிங்கிறது நமக்கு வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தன தானியம் வந்து பெருகும் அப்படின்னு ஒரு ஐதீகம். இதை பற்றி நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து பார்த்துக்கோங்க, பார்க்காதவங்க. தங்கப்பெட்டின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அதையும் வந்து கழுவி நல்லபடியாக வந்து கொட்டி வச்சாச்சு. ஸோ இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்மளால் முடிஞ்ச வரைக்குமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளீனிங்லாம் பண்ணி நல்லபடியாக வந்து வீட்டை நமக்கு ஒரு 90% இல்லை 80% சாட்டிஸ்ஃபைடாக வந்து இருக்கிற அளவுக்கு வீடு வந்து சுத்தமாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து நல்லபடியாக பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எல்லாமே நம்மளே பண்ணுறனால சில பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடிய பொங்கல் அதை வந்து நம்ம நல்லபடியாக வந்து செலிப்ரேட் பண்ணோம். சில பேர் வந்து பொங்கல் வந்து வைக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க, மனசுல அளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, அந்த பொங்கல் வந்து அடுத்தது நல்லபடியாக வந்து நமக்கு தை பொங்கல், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வழி பிறக்கும். ஸோ என்னோட கிச்சனோட ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளாக வச்சுருப்பேன். ஏன்னா வந்து ரொம்ப வந்து நான் டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் வச்சு ரொம்ப வந்து அலங்காரம் பண்ணி எல்லாம் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ணுறவே சரியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வேணாம், என்ன பிசுக்கெலாம் ரொம்ப படும் அப்படிங்கிறனால நான் அதெல்லாம் ரொம்ப வச்சுக்கிறது இல்லை. ரொம்ப எளிமையாக தான் வச்சுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி யோகி வந்து இந்த மாதிரி ஹெல்ப்லாம் வந்து எனக்கு ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தான். ஸோ அவனுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி பண்டிகை சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களையும் நம்ம இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து தெரியும் அடுத்து பண்டிகைனா இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதே மாதிரி சாமி பூவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பிருச்சு பை, அதை வந்து சாயங்காலம் போய் ஆற்றுல போய் போடணும். மாடியில் வந்து நான் காலையிலே வந்து சுத்தம் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து நான் கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஹாலு, கீழே இருக்க 2 ரூமு, திண்ணை எல்லாமே வந்து கழுவி விட்டுட்டு போட்டாச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்சு தான். பாய் வீட்டில் செய்வாங்க இல்லையா நெய் குஸ்கா, முஸ்லீம்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. அந்த நெய் குஸ்கா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதை வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால வந்து நெய் குஸ்கா வந்து அம்மா வந்து பண்ணாங்க. அப்போ அதோட வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வறுவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் வந்து இதில் சைடிஷாக வந்து செஞ்சாச்சு. இதுதான் வந்து இன்னைக்கு லஞ்சு, வேறு எதுவும் பெருசாக வந்து பண்ணலை. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகி அன்னைக்கு காப்பு கட்ட மறந்துடாதீங்க. நீங்கள் பிரிஞ்சி இலையில உங்களோட பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் உங்கள் ஆசையை வந்து கேளுங்க. அதே மாதிரி பொறுமையா நிதானமா இருங்க. சண்டை சச்சரவு இல்லாம நல்லபடியா பொங்கலை வந்து நல்லபடியா கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.